தலைவரே. வணக்கம். ஐயோ, என்ன மன்னிச்சுக்குங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ். ஐயோ கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். எப்போ? நேத்து. குழந்தைங்க இங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாளே. ஐயோ, எங்க ராஜா அண்ணன். கீர்த்தி, வண்டி எங்கேயாவது ஓரமா கொண்டு போ. எங்க அண்ணன் பாக்குறதுக்குள்ள நான் கீழே குச்சிடுறேன். கமா குயிக், சீக்கிரம். சார், உங்க ஜீப்பை கவுத்துட்டு கால்ல ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட. லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க. பைய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும். சார், அபின் கான்ஸ்டபிள், இவனை உடனே உள்ள தள்ளு. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். ஐயோ, இந்த நாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? உட்காரு. கட்டு. தங்கச்சிய நாய கடிச்சிருச்சுப்பா. தங்கச்சிக்கு நாய கடிச்சா நீ ஏன் கால கட்டு போட்டிருக்க? அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய கடிச்சிருச்சுப்பா. குச்சாட்ட போறேன், ஓடு அதுதான் அண்ணா தக்கி அந்த நாய் கடிச்சிருச்சுன்னு. இல்லம்மா இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க ஒன்ன காலாண்ட நாய் கடிச்சிச்சா நான் பேசுனீங்கன்னா சரின்னு சொல்லி நானும் சுலுகானம் மாரகத்தன் டில்லி நம்சுரிஸ்கா எடுத்துக்கிறேன். நேரம் சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சி நாய் கட்சிச்சு, தங்கச்சி இட்டாத்தாரு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாயை இட்டானா. எனக்கு கோவம் வந்து என்ன வைத்தியர சொல்லிடு கேட்டு இருந்து அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெறி புடிச்ச நாயா வெறி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேடுறான். நான் தானப்பா, நான் தான் தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. சரின்னு சொல்லினேன். நானும் துலுகானம் மாரகத்தன் டில்லி நம்சுரிஸ்கா எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்னை கடிச்சதுன்னு கேட்டேன். அவன் கேடுங்க ஒரு கேள்வி, என்னண்டா வளாரியா கட்சி நாய மூஞ்ச புடிச்சா பார்க்க முடியும்? நான் தானப்பா. தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லி நானும் துலுகானம் மாரகத்தன் டில்லி நம்சுரிஸ்கா எடுத்துன்னு கிளம்பணும். பாதி வயல துலுகானம் சொல்லினா எனக்கு மூடோ டாய் பாச்சு, பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன். 6 வருஷம் எனக்கு மண்டை வலிக்குது, நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வருது, நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போவடா கைட்டிக்கலான்னு அப்படியே பார்த்தோம்பா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவில் இருக்குதுப்பா. தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்து இருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குது அப்படியே பார்த்தோமா, எல்லாம் ஊரு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரே அப்புக்கிட்டப்பா.
அந்த நாய் என் காலையும் கட்டிச்சுப்பா. தங்கச்சி நாய் கட்டிச்சுப்பா. என்னடா ராஜா போட்டானா? அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிக்கோ பிடிச்சுக்கிட்டோம் இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும். அதே பொண்ணு இந்த காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இது ஏன் கதவை சாத்தி கேட்டான்? என்னடா இது ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. டாக்ஜி எங்க சார் பணம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. ஐயோ, கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இப்படியே இது ஆளே மாறி போயிட்ட. நீ குந்தினேனா? நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா. எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுக்கானங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா புதையிலே கட்சிக்குது. புதையல்ல? ஆமாம்பா, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, 1 நோட்டு கொடுத்தா 2 நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு. நாளைக்கே டாக்ஸியை வித்து 20,000 ரூபாய் கொடு. நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். அட போப்பா, அந்த வாழைப்பழம் வியாபாரம் ஏப்பா விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா,
போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன். அம்மா இப்போ எங்க இந்த பெஞ்ச் காரு? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது, காய்கறி வாங்க போயிது. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா. உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற. இதை எது கட்டுனுக்கிறேன்? ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சீங்கயா? கப்புன்னு மாட்டிங்கன்னா டப்புனு இஸ்துக்குவேன். ஏ கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, 10 ரூபாய் தான் மீட்டரா இருக்கு. மிச்சத்தை வாங்காம போறிய? மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்? டிப்பு முனிமா. அம்மாடிய பாலி வந்துக்கிறேன், கதவு தரடி என் கண்ணு. இறந்தா என்ன கே பாலி? ஐயோ, அந்த பேரை சொல்லி கூப்பிடாத. நான் போலீஸ் தேடி நிக்குது, நீ கபாலின்னு கூப்பிடு. என்ன இப்படி ஆயிட்ட? காரு பங்களா கோட்டு சுடி இதெல்லாம் என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குற? இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்றன. அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் பூட்டானுங்க. இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்த அத்தையும் தள்ளின்னு பூட்டானுங்க. எப்பவும் நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கும். தெரிஞ்சுக்கினேன். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அன்னைக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்தா. நான் எப்ப கொடுத்தேன்? எந்த பணம்? டிப்பு. நீ கூட அதை சொல்லாத. நீ புடி. நீ சொன்னிய 1ஆம் நம்பர் பிசினஸ் வாழைப்பழமே விக்கிற. கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு.